ஹலோ ஃபைட்டர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரீசனிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்சி ஜிடி ரீசனிங் ப்ராக்டிஸ் செட்டு 35. ஓகேங்களா? ஸோ ஏற்கனவே 31 ஆகுது. பிஃபோர் எல்லா வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்கள், பார்த்துட்டு கண்டினியூஸாக சால்வ் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்படி கண்டினியூஸாக சால்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் 12லேருந்து ஒரு 13 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ கண்டினியூஸாக நீங்கள் சால்வ் பண்ணிட்டே இருக்கணும். எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதோ அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம், தென்னு எப்படி நம்ம ஃபுல் மார்க்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி யோசிக்கணும். ஓகேங்களா? ஸோ யோசித்து அதுக்கேற்ற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் மார்க் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் என்னுடைய எய்மும் கூட. ஸோ நீங்கள் எக்ஸாம் ஹாலில் எடுத்த உடனே ஒரு 13 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ஒரு 40 மார்க் கையில் இருக்கணும். ஓகேங்களா? 160க்கு. ஸோ அதுதான் என்னோட ஆசை. ஸோ அதுக்கு என்ன தேவையோ நம்ம எல்லாத்தையும் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகேங்களா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா 2023ல் கேட்டிருந்த ஜிடி ரீசனிங். ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். சால்வ் பண்ண ஆரம்பிச்சலாமா? யா. அதுக்கு முன்னாடி ஃபைட்டர்ஸ், நீங்கள் இப்போ தான் நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இல்லை ஏற்கனவே பார்த்துட்டு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபைட்டர்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா ஜிடிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அது அவங்களோட ரீசனிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ நவ் வி கேன் ஏபிள் டு சால்வ் த கொஷின்ஸ். சூப்பர். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னப்பா கொடுத்துருக்காங்க? 6 ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே சிட்டிங் இன் ஏ சர்க்குலர் டேபிள் ஃபேஸிங் சென்டர். சூப்பர். ஸோ 6 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டாங்களா? அப்போ வந்து நம்ம 6 பேர் சிட் பண்ணுற மாதிரி பொசிஷன்ஸை நம்ம போட்டுக்க வேண்டியதான். சூப்பர். இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்கோங்க? மெலானேவா? ஸோ மெலானே வந்து சிட்டிங் செகண்ட் டு த ரைட் ஆஃப் சுச்சேதா. ஸோ சுச்சேதா இங்கே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. செகண்ட் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மெலானே இருக்காங்க. அதையும் போட்டாச்சு. எஸ்சி போட்டுக்கலாம் சுச்சேதாக்கு. தென் சுசானே வந்து பார்த்தீங்கன்னா இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் மெலானே அண்ட் சுச்சேதா. ஓகே. ஸோ மெலானாக்கும் சுச்சேதாக்கும் நடுவில் நம்மளுக்கு சுஜானே இருக்காரு. அப்போ SZ போட்டுப்போம் சுஜானேக்கு. தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருங்க? டேனிஷ் பற்றி பேசுகிறாங்க. டேனிஷ் இஸ் சிட்டிங் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சுஜானே. ஸோ சுஜானாக்கு தேர்ட் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டேனிஷ் வர்றாரு. ஸோ டேனிஷும் நான் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், மார்டின் இஸ் இமிடியட் நெய்பர் ஆஃப் சுச்சேதா அண்ட் டேனிஷ். ஸோ மார்டின் வந்து இவங்க 2 பேருக்கு நடுவில் வராரு. அப்போது வந்து மார்டினுக்கு MR வச்சுப்போமா? ஓகே, MR. ஓகே. தென் வேறு என்னப்பா இருக்குது? வேறு இருக்கிறது ஒரே பிளேஸ் தான். அதில் ரிமைனிங் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜேக்கப் தான். ஸோ ஜேக்கப் போட்டாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு என்னென்ன கொஷின்னா, ஜேக்கப் இஸ் தேர்ட் டு த ரைட் ஆஃப் சுஜாதா. அது நம்ம ஏற்கனவே போட்டாச்சு, அது பிரச்சனை இல்லை. ஹூ இஸ் பிட்வீன் மார்டின் அண்ட் சுஜானே? மார்டின் இங்கே இருக்காராயா? மார்டினுக்கும் சுஜானாக்கும் நடுவில் யார் இருக்கிறோம்? சுஜாதா தான் இருக்காங்க. ஸோ சுஜாதா எங்கே இருக்காங்கன்னா தேர்ட் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம் ஃபைட்டர்ஸ். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது 6 ஃப்ரெண்ட்ஸா? யா, 6 பேர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சென்டர் நோக்கி இருக்காங்கன்னு சொல்லியாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருந்தான். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 6 மாணவர்களில் மெலனின் பற்றி பேசுகிறாங்களா? மெலனி சுஜேதாவின் வலதுபுறத்துலேருந்து 3ஆவதா? 2ஆவது. ஸோ சுஜேதாலேருந்து 2ஆவதுல இருந்து நம்மளுக்கு மெலனி இருக்காங்க. ஸோ போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், சுசேன் வந்து பார்த்தீங்கன்னா மெலனினுக்கும் மற்றும் சுஜேதாவுக்கும் இடையில் உள்ளார். யார்? சுசேனு. ஸோ சுசேனுக்கு SZ போட்டுப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன ஃபைட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க? டேனிஷ் பற்றி பேசுகிறாங்க. சுசேனின் வலதுபுறத்தில் 3ஆவது. ஸோ வலதுபுறத்தில் 3ஆவது நமக்கு டேனிஷ் இருக்காங்க. அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம்ப்பா மார்டின் பற்றி பேசுகிறாங்க. சுச்சேதா மற்றும் டேனிஷுக்கு இடையே உள்ளார். ஸோ இவங்க 2 பேருக்கும் நடுவில் நம்மளுக்கு மார்டின் MR வச்சுப்போம். மார்டின் இருக்கார். ரிமைனிங் இருக்கிறது ஜேக்கப் தான். ஸோ அதையும் போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் யாருப்பா? மார்டினுக்கும் சுசானுக்குமா? ஸோ சுசானுக்கும் இடையே உள்ளது யாருன்னா சுச்சேதா தான். சுச்சேதா எங்கே இருக்கான்னு பாருங்கள், தேர்ட் ஆப்ஷனில் இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ நம்ம செகண்ட் கொஸ்டின் பார்த்தலாம் ஃபைட்டர்ஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துடலாம். 99லேருந்து 110க்கு வந்து +11 பண்ணுறோமா? யா. ஸோ அதே மாதிரி 110லேருந்து 132க்கு +22 பண்ணுறோம் ஃபைட்டர்ஸ். தென் நெக்ஸ்ட் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஸோ மேபி நம்ம 11th டேபிளில் போகும்போது நெக்ஸ்ட்டு 33 வரலாம் பை சான்ஸ். அப்படி இல்லைனா இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டுத்தில் ஏதோ ஒரு சான்ஸ் தான் இருக்குது. ஸோ இப்போ நான் 33 ஆட் பண்ணி பார்க்குறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு 132வா? ஸோ ஆட் பண்ணால் என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? நம்மளுக்கு 165 வந்திருக்கு. ஸோ 65 இருக்கா? இருக்குது. இது வந்து ஒரு டவுட் தான். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்பர் நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா நம்ம லாஜிக் கரெக்டாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு 165லேருந்து நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ 44 ஆட் பண்ணணும். ஸோ 44 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 209 வரணும். வந்திருக்கா? வந்திருக்கு. தென் 209லேருந்து 55 ஆட் பண்ணுங்கள். நம்மளுக்கு 264 வரணும். வந்திருக்கா? 64 வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். அப்போ நம்ம கண்டுபிடிச்ச லாஜிக் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 2. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? இப்போ தேர்ட் கொஸ்டின் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணுறோம்?
தேர்ட் கொஷனுக்கு வந்து ஃபாரஸ்ட்டுக்கு நம்மளுக்கு இந்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரெண்டுக்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ நீங்களே பாருங்கள் ஃபிடஸ், இங்கே எஃப்க்கு எஸ் வந்திருக்கு, இங்கே எஃப்க்கு எஃப் அப்படியே வந்திருக்கு. ஸோ அப்போது ஃபஸ்ட் லெட்டர் டு ஃபஸ்ட் லெட்டர் அந்த மாதிரி இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 3 லெட்டராக பிரிச்சுப்போம். ஸோ அப்போது எஃப்ஓஆருக்கும் எஸ்ஸு பிஜிக்கும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எஃப்க்கு அப்புறம் ஜி வந்திருக்கு, அதாவது எஃப்ஓஆர் எஸ்பிஜி. ஸோ எஃப்லேருந்து ஜி நான் பார்க்குறேன் ஃபைட்டர்ஸ், எனக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா +1 பண்ணுறாங்க. அதுமாரி ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு +1 பண்ணுறாங்க, பியிலேருந்து ஓலேருந்து பிக்கு +1 பண்ணுறாங்க. இந்தமாரி லாஜிக்கில் நான் பார்க்குறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே தேர்ட் லெட்டர் ஐ இருக்கா, ஐலேருந்து +1 பண்ணால் ஜே வரணும். ஸோ ஜேயில் தான் எனக்கு ஆப்ஷன் ஸ்டார்ட் ஆகணும். அப்படி 2 ஆப்ஷன் இருக்குது. அப்போது இந்த 2 ஆப்ஷனை நான் கேன்சல் பண்ணிடுறேன். தென் பியிலேருந்து +1 பண்ண எஸ் ஃபைட்டர்ஸ், அப்போ ஜேஎஸ்ல ஸ்டார்ட் ஆகணும், கரெக்டாக இருக்குது. தென் ஜியும் கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் செகண்ட் செட்டுக்கு போயிடுறேன். ஸோ நம்மளுக்கு வியூஜி இருக்குல்ல, அதுக்கு முன்னாடி இங்கே நம்ம செக் பண்ணிக்கலாம். இக்கு பதிலாக ஜி வந்திருக்கு. ஸோ இலேருந்து நம்மளுக்கு +2 பண்ணுறாங்க. ஓகேங்களா, அதேமாதிரி எஸ்லேருந்து யூக்கு +2, தென் டிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு வி வரணும். ஸோ கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ஃபீட்டர்ஸ் இருக்குது, ஃப்ரெண்ட்லேருந்து நம்மளுக்கு டிலேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு எஃப் வரணும். இப்போது ஜிக்கு அப்புறம் எஃப் வரணும். ஸோ ஜிக்கு அப்புறம் எஃப் வரது ஃபோர்த் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு புரியலன்னா திருப்பி நான் சொல்கிறேன். அதாவது இந்த ஃபாரஸ்ட்டை வந்து ஃபைட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மளுக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, எஸ்பிஜிவியூஜி இந்த 3 லெட்டராக பிரிச்சுட்டாங்க. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து எஃப்லேருந்து ஜிக்கு இங்கே இந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி தான் இவங்க சால்வ் பண்ணியிருக்காங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வெரி ஈஸி கொஷின் தான், கஷ்டப்படுறதுக்கு இதில் எதுவும் கிடையாது. நவ் ஐ சால்வ் த ஃபோர்த் கொஷின். ஸோ இதில் என்ன பண்ணுறோம், 6 மெம்பர்ஸ் ஆர் தேர் இன் த ஃபேமிலி. ஓகே, ஏபிசிடிஇ அண்ட் எஃப். ஸோ டி ஆஸ் 3 சன்ஸு. ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா 3 சன்னு இருக்குங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் எதுவும் தெரியல, பட் ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணி வைப்போம். தென் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா சி சன்ஸ் ஏபிசி. ஓ, பேரே கொடுத்துட்டாங்களா, சாரிப்பா. டி ஆஸ் 3 சன், யாருன்னா ஏ பி சி. ஓகே, எல்லாமே ப்ளஸ் மேல் கேரக்டர். தென் டி இஸ் நாட் அ ஃபாதர் ஆஃப் த சைல்டு. அப்போ டி வந்து மதராக இருக்க முடியும். உடனே ஃபாதர் இல்லைனா அப்போது அவங்க டிக்கு குழந்தை இல்லைன்னு நினச்சிக்காதீங்க. ஃபாதர் இல்லைனா மதராக இருக்க முடியும், அப்படி யோசிங்க. அப்போது மேல் யாருன்னு தெரியல நம்மளுக்கு, 6 பேர் சொல்லியிருந்தாங்களே. தென் பி ஆஸ் அ ஒன் சன் இ. பியோட சன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னு சொல்லிட்டாங்க. தென் ரிமைனிங் நம்மளுக்கு எந்த கேரக்டர் இருக்குன்னு பாருங்கள், எஃப் தான் இருக்குது. அப்போ எஃப் தான் வந்து இவங்களோட ஃபாதராக இருக்க முடியும். ஓகேங்களா, தென் சி ஹேஸ் அ ஒன் டாட்டர் எஃப். சி ஹேஸ் ஒன் டாட்டர் எஃப். அப்போது அவங்க மதரை பற்றி பேசவே இல்லையா, லீவ் இட். அப்போ இந்த எஃப் நம்ம இங்கே போட்டோம்ல, இதை இங்கே விட்டுட்டு சி ஹேஸ் ஒன் டாட்டர் எஃப்னு சொல்லி வச்சு அதை நம்ம போட்டுப்போம். தென் அதுக்கப்புறம் என்னப்பா கொடுத்துருக்காங்க, ஹவு பி இஸ் ரிலேட்டட் டு எஃப். ஸோ பி வந்து எஃப்க்கு என்ன வரும்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு தெரியும் ஃபாதரோட பிரதர். ஸோ ஃபாதர்ஸ் பிரதர் எங்கே ஃபீட்டஸ் இருக்குது, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க, தந்தையின் சகோதரர். ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 4. ஓகேங்களா, சூப்பர். இப்போ நம்ம 5th கொஷின் பார்த்தலாமா ஃபீட்டர்ஸ். ஓகே, ஸோ இதில் என்னப்பா பண்ணுறோம், இதில் என்ன பண்ணுறோன்னா நம்ம இலேருந்து ஜி வந்திருக்கு. ஸோ இலேருந்து ஜிக்கு +2 பண்ணலாம். அப்போ என்லேருந்து +2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும், பி வரணும். ஸோ பியில் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி ஒரே ஆப்ஷனா, 2 ஆப்ஷன் இருக்குது, சூப்பர். அப்போ எல்லேருந்து என் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ், எல்லேருந்து எண்ணுக்கு +2 பண்ணலாம். அப்போ யூலேருந்து +2 பண்ணுங்கள், நம்மளுக்கு டபிள்யூ வரணும். ஸோ பிடபிள்யூவில் ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, விச் இஸ் ஆப்ஷன் 1. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 5. ஓகேங்களா, சூப்பர். நம்ம இப்போ 6th கொஷின் போயிடலாம் ஃபைட்டர்ஸ். 6th கொஷினில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிலாகிசம் கொஷின். ஸோ ஆல் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸா, ஆல் லெக்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸு, ஆல் லெக்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ். தென் ஆல் ஃபிங்கர்ஸ் ஆர் டவுஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஆல் ஃபிங்கர்ஸ் வந்து டவுஸ் போட்டாச்சு. இப்போ இதுக்கு எல்லாத்துக்கும் பேர் கொடுத்துலாம் ஃபைட்டர்ஸ். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன சொல்லியிருந்தாங்க, ஹேண்டா. அப்போது வந்து உள்ளே இருக்குது ஹேண்டு. தென் அதுக்கப்புறம் ஃபிங்கர்ஸ்ன்னு சொல்லியிருந்தாங்களே, இது வந்து ஃபிங்கரு. தென் இதுக்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெக்கு. தென் திருப்பி ஆல் ஃபிங்கர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டவுஸ்ன்னு சொல்லிட்டாங்க, அதையும் போட்டாச்சு. ஓகேங்களா, ஸோ எல்லாரோட பொசிஷனும் நான் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, நேமும் கொடுத்தாச்சு. அதாவது இப்போ நான் தமிழ்லேயும் ஒரு டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா கைகளும் விரல்கள்னு சொல்லிட்டாங்க. ஆல் ஹேண்ட்ஸ் ஆர் ஃபிங்கர்ஸ், விரல்னு போட்டுச்சு. தென் எல்லா கால்களும் விரல்கள், ஆர் லெக்ஸ் ஆர் விரல்கள். தென் வேறு என்ன ஃபைட்டர்ஸ் சொல்லியிருக்காங்க, எல்லா விரல்களும் கால் விரல்கள்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதையும் போட்டாச்சு. இப்போ நம்ம முடிவு ரீட் பண்ண வேண்டியதான். ஸோ ஆல் லெக்ஸ் ஆர் டவுஸ்ன்னு சொல்கிறாங்க,
ஆல் லெக்ஸ் டவுஸ் வருமா ஃபைட்டர்ஸ் வரும். ஏன்னா டவுஸுக்குள்ளே தான் ஃபிங்கர் இருக்குது, ஃபிங்கருக்குள்ளே தான் லெக் இருக்குது. அப்போ ஆல் லெக்ஸாக டவுஸ்னு சொல்கிறது கரெக்டு தான். ஸோ இன்டெரக்டாகவே அது கரெக்டாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் அதாவது முடிவு 1 கரெக்டாக இருக்குது. தென் ஆல் டவுஸ் ஆர் ஹேண்ட்ஸ்னு சொல்கிறாங்க. ஆல் ஹேண்ட்ஸ் ஒன்றா நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது டவ்வாக இருக்க முடியும். ஆல் டவுஸ் வந்து எப்படி ஹேண்ட்ஸாக இருக்க முடியும். அப்போ ரெண்டாவது முடிவு வந்து தப்பு தான். ஸோ இப்போ நம்ம மூணாவது பார்க்கலாம். சம் டவுஸ் ஆர் லெக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சம் டவுஸ் வந்து லெக்ஸாக இருக்க முடியுமா? இருக்க முடியும் தான். ஸோ பிகாஸ் டவுஸுக்குள்ளே தான் நம்மளுக்கு லெக்கே இருக்குது. ஸோ இப்போ சம் டவுஸ் வந்து லெக்ஸ் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ மூணாவது முடிவு வந்து கரெக்டாக இருக்குது ஃபைட்டர்ஸ். அப்போது முடிவு 1 அண்டு 3 இது 2 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 6. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம 7th கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ்? 7th கொஷினில் என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட்டு இந்த 4 ஆப்ஷனில் ஏதோ ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு அப்ளை பண்ணால் நம்மளுக்கு ஆன்சரு வரணும். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ டிவைட் சிம்பிள் போடும்போது அங்கே டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கணும். அப்போ 10 இருக்குது இன்ட்டு 2 போட்டு டிவைட் பை 102. ஸோ இது கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுமானா 51 வந்திருக்கு. ஆகவே ஆகாது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ செகண்ட் பார்த்துடலாம். 420 டிவைட் பை 42 டிவைட் ஆகும்னு நினைக்கிறேன். இன்ட்டு ஒரு 10 இருக்குது. தென் ப்ளஸ் 2 இஸ் ஈக்குவல் டு 102. இது மேபி சான்ஸ் இருக்குது ஃபைட்டர்ஸ். இது கேன்சல் அவுட் பண்ணால் இங்கே 10 இருக்குது. ஸோ 100 வந்துருச்சு. 100 + 2 102. ஸோ அவ்வளோதான் ஃபைட்டர்ஸ். எனக்கு செகண்ட் ஆப்ஷன்லேயே ஆன்சர் கிடச்சிருச்சு. ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 7. ஓகேங்களா? we can move to the 8th கொஷின். ஸோ இதில் என்ன ஃபைட்டர்ஸ் பண்ணியிருக்காங்க? 8th கொஷினுக்கு என்ன ஆன்சர் வரும்? டைகருக்கு வந்து இந்தியான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போது ஜெயிண்ட் பாண்டா. ஓகேங்களா? ஸோ ஜெயிண்ட் பாண்டாவோடுக்கு என்ன கண்ட்ரி வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்தியாவோட நேஷ்னல் அனிமல் டைகர்னு தெரியும். அதே மாதிரி எந்த என்ன சொல்கிறது நாட்டோட நேஷ்னல் அனிமல் ஜெயிண்ட் பாண்டான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து சைனா ஃபைட்டர்ஸ். நம்மளுக்கு ஜென்ரல் நாலேஜ் இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியும். அப்படி இல்லைனா ஸ்கிப் பண்ணிட்டீங்க பெட்டர். தப்பாக போட்டு மார்க் மைனஸ் வாங்கிக்காதீங்க. ஸோ ஸ்கிப் பண்ணுறது இட்ஸ் இஸ் மச் மோர் பெட்டர் தென் கிவிங் எ ராங் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ எனக்கு மார்க் வேணும், நான் தப்பாக போட்டாலும் அட்டன் பண்ணுவேன்ற மெத்தடுக்கு வந்துடாதீங்க. கொஷின் 100%. ஓகேங்களா? ஸோ 99 கூட கிடையாது. 100% உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் மட்டும் கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் குட் ஃபார் யூ. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 8. தென் 9th கொஷின் பார்த்துலாமா ஃபைட்டர்ஸ்? ஸோ மிரர் இமேஜ் கேட்டிருக்காங்க. வெரி வெரி ஈஸி கொஷின். ஸோ எப்படி பார்த்துலாமா? ஓகே. ஸோ உங்களுக்கு எந்த லெட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள். இங்கே ஹெச் வந்து நம்மளுக்கு கேபிட்டல் இருக்குது. பட் இங்கே 2 ஆப்ஷனில் ஸ்மால் ஹெச் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தாலே தெரியும். அப்போ இப்போயே நம்ம இது 2த்தையும் கேன்சல் பண்ணிடலாம். தென் இந்த 2 ஆப்ஷனையும் வந்து நீங்கள் அப்படியே மெர்ஜ் பண்ணி பார்த்துட்டே வாங்க ஃபைட்டர்ஸ். எதனா லெட்டர் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரியுதான்னு பாருங்கள். அதில் வந்து நம்ம பிடிச்சி இது பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், டிக்கு அப்புறம் பி கேபிட்டல் இருக்குது. பட் இங்கே ஸ்மால் டி கொடுத்துருக்காங்க. அப்போ இதுவும் தப்பு தான். ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 9. ஓகேங்களா? ஸோ ஈஸியான கொஷின் தான் ஃபைட்டர்ஸ். வி மூவ் டு த 10th கொஷின். இதில் என்ன பண்ணியிருக்காங்க? 13க்கு 916 கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுக்கு தெரியும் ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணியிருக்காங்கட்டு. 13 + 1 14. தென் அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 196. அதே மாதிரி 17 + 1 போடுங்க 18 வந்திருக்கும். அதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 324. ஸோ இப்போது இதே லாஜிக்காக நம்ம வந்து ஃபைட்டர்ஸ் இப்போ 16க்கு அப்ளை பண்ணுறோம். 16 + 1 இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ இது ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? 289. ஓகேங்களா? ஸோ 289 எங்கே கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 10. ஓகேங்களா? ஸோ எத்தனாவது கொஷின் ஃபைட்டர்ஸ்? 11th கொஷினா? ஸோ எம்லேருந்து என் வந்திருக்கு +1 தான். என்லேருந்து ஓக்கு +1. ஸோ ஓலேருந்து பிக்கும் +1. ஸோ பிலேருந்து +1 பண்ணால் நம்மளுக்கு 17 நத்திங் பட் கியூ. ஸோ கியூவில் தான் எல்லா ஆப்ஷனும் ஸ்டார்ட் ஆகுது, விச் இஸ் குட். ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக லாஸ்ட் லெட்டர் செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆன்சர் கிடைச்சா நம்மளுக்கு ஜிலேருந்து கே வந்திருக்கு. ஜிலேருந்து கேக்கு +4 பண்ணுறப்பா. அதேமாதிரி கேலேருந்து ஓக்கு +4, ஓலேருந்து எஸ்ஸுக்கு +4. ஸோ எஸ்லேருந்து +4 போனால் நம்மளுக்கு 23 டபிள்யூ வரணும். ஸோ டபுளில் முடிகிற மாதிரி எனக்கு ஒரே ஆப்ஷன் தான் இருந்திருக்கு. ஸோ ஆப்ஷன் 4 யா ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 11. ஓகேங்களா? ஸோ காட்ரேஸ் பிகாஸ் அந்த டபுள்யூவில் வந்து எனக்கு நான் ஏன் 4th லெட்டர் டேரெக்டாக போனால் இங்கே 2 டைம்ஸ் யூ கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் வந்து எனக்கு டபிள்யூ இல்லை கியூ வந்தால் நம்மளுக்கு ஈஸியாக முடிச்சலாம்ல. அதனால் இங்கே டபிள்யூ செலக்ட் பண்ணியிருக்கேன். சூப்பர். இப்போ நம்ம 12th கொஷின் போயிடலாமா? ஓகே. இதில் என்னப்பா பண்ணுறாங்க? சிட்டிங் இன் ஸ்ட்ரெயிட் ரோ ஃபேஸிங் நார்த்து 7 people. ஓகே. ஏ சிட்ஸ் செகண்ட் டு த லெஃப்ட் எண்டு. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து செகண்ட்னு சொல்லிட்டாங்க. அப்போது 1 2 3 4 5 6 7. ஸோ 7 peopleன்னு சொல்லியாச்சு ஃபைட்டர்ஸ். அப்போது அதில் வந்து நம்மளுக்கு இது வந்து லெஃப்ட் எண்டு, ரைட்டு, இது வந்து ரைட் எண்டு. ஸோ லெஃப்ட்லேருந்து செகண்டில் வந்து நம்மளுக்கு ஏ இருக்கார், போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஒன்லி 2 people சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி. ஸோ ஏக்கும் சிக்கு நோட்டில் 2 பேர். சின்ஸ் ஏக்கு லெஃப்ட் சைடில் ஒருத்தர் தான் வர முடியும். அப்போ நம்ம ரைட் சைடு தான் போய் ஆகணும். அப்போ இங்கே சி போட்டால் ஏக்கும் சிக்கு நோட்டில் 2 பேர். ஓகேங்களா? 1 2.
ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைடர்ஸ். தென் ஒன்லி 3 people sit between D and F. D is a immediate neighbor of A. Immediate neighbor of A. ஓகே. ஸோ அப்போ வந்து D இங்கே போகிறேன்னு வச்சுங்க பை சான்ஸ். தென் ஒன்லி 3 people sit between D and F. ஸோ டிக்கு எஃப்க்கு நடுவில் 3 பேர். அப்போ இங்கே போடலாம். சப்போஸ் நான் இங்கே டி போட்டேன்னா அண்டு சி போகிறதுல நமக்கு எஃப் வர மாதிரி இருக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போ டி ஏக்கு ரைட்டில் போட்டது கரெக்டாக தான் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. தென் அதுக்கப்புறம் என்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? பி இஸ் அ இமிடியட் நெய்பர் ஆஃப் டி. ஓகே. அப்போ இங்கே பி போட்டாச்சு. அண்டு இ இஸ் நாட் இமிடியட் நெய்பர் ஆஃப் சி. அப்போ இங்கே தான் இ போட்டாகணும். ரிமைனிங் என்னப்பா இருக்குது? ரிமைனிங் ஜி தான் இருக்குது. ஸோ ஜியோட பொசிஷனும் போட்டாச்சு. ஸோ ஹூ இஸ் சிட்டிங் இமிடியேட் லெஃப்ட் ஆஃப் எஃப்? ஸோ எஃப்க்கு இமிடியேட் லெஃப்ட்டில் ஜி இருக்காரு. ஸோ இப்போ ஜி எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஃபைட்டர்ஸ். எனக்கு 4th ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 12. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃபைட்டர்ஸ். இப்போ நான் தமிழ்லையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா. ஸோ 7 பேர் இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஃபைட்டர்ஸ். 7 பேருமே பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி தான் இருக்காங்க. அதில் வந்து நம்மளுக்கு யார் யார் எங்கே இருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ வந்து பார்த்தீங்கன்னா இடமிருந்து 2வது அமர்ந்துள்ளார். ஸோ இடத்துலேருந்து 2வதுல நம்மளுக்கு ஏ இருக்காரு, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் ஏக்கும் சிக்கும் இடையில 2 பேர் மட்டுமே அமர்ந்துள்ளார். ஓகேங்களா? ஸோ இப்போ ஏக்கும் சிக்கும் இடையில 2 பேர். அப்போ ஏக்கு லெஃப்ட் சைடில் ஒருத்தர் தான் வராரு. அப்போது நம்ம ரைட் சைடு தான் போயணும். இங்கே சி போட்டுக்கலாம். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு டியை பற்றி பேசுகிறாங்களா? டியும் எஃப்க்கு இடையே 3 பேர் இருக்காங்க. ஸோ அப்போது இங்கே டி போட்டுக்கிறேன், நான் இங்கே வந்து எஃப் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தப்பாக இருந்தால் அப்புறம் மாற்றிக்கலாம். அந்த கான்செப்டில் தான் போட்டிருக்கேன். அண்டு டி ஏயின் உடனடியாக அருகில் உள்ளார். ஸோ டி வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கு உடனடியாக அருகில் உள்ளார். ஸோ கரெக்டாக தான் இருக்குது, போட்டாச்சு. ஓகேங்களா? தென் பி வந்து பார்த்தீங்கன்னா டியின் உடனடியாக அருகில் உள்ளார். ஸோ பி வந்து பார்த்தீங்கன்னா டிக்கு அருகில். ஸோ டி இங்கே இருக்காரு, அவர் பக்கத்தில் பி இருக்காரு, போட்டாச்சு. தென் அதுக்கப்புறம் சி வந்து பார்த்தீங்கன்னா இ பற்றி பேசுகிறாங்க. இ வந்து பார்த்தீங்கன்னா சியின் உடனடியாக அருகில் இல்லை. அப்போனா இங்கே வந்து இ வராது. ஓகேங்களா? அப்போ இங்கே தான் இ போட்டாக்கணும். ரிமைனிங் இருக்குது நம்மளுக்கு ஜி தான். ஸோ ஜியோட பொசிஷன் போட்டாச்சு. ஸோ இப்போ எஃப்பின் உடனடியாக இடதுபுறத்தில் யார் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. ஜி இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். இப்போ நம்ம 13th கொஸ்டின் பார்த்துலாமா? ஸோ நம்மளுக்கு இப்போ 4th இமேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்மளுக்கு அந்த சென்டரில் இருக்கிற இமேஜ் வந்து நம்மளுக்கு இப்போது ஈஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்கா? அது வந்து கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகி 90 டிகிரி ரொட்டேட் ஆகி இப்போ சவுத்தை பார்த்த மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு வெஸ்ட்டை பார்த்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு வர ஆன்சர் நார்த்தை பார்த்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபைட்டர்ஸ், நம்மளுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ட்டு. சி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு? இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பாட்டத்தில் வந்திருக்கு. பட் வந்து 180 டிகிரி ஃப்ளிப் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்படின்னா உங்களுக்கு வந்து மிரர் இமேஜ் போட்டுங்க. ஸோ அவ்வளோதான் சொல்ல முடியும். அதே மாதிரி இந்த கே வந்து பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் ஆகி நம்மளுக்கு பாட்டமில் வந்திருக்கு. இப்போ நம்மளுக்கு இந்த எஸ் வந்து திரும்பி வரணும் ஃபைட்டர்ஸ், அதாவது இப்படி வரணும். ஸோ அப்படி வர மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 4th ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 13. 14th கொஸ்டின் ஃபைட்டர்ஸ், டிஃப்ரென்ஸ் எடுத்து பார்த்துலாமா? ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் எடுத்து நம்மளுக்கு என்ன வருது? 3 வருது. தென் அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் எடுங்க ஃபைட்டர்ஸ், ஒரு 13 வருதா? ஸோ இதில் டிஃப்ரென்ஸ் எடுத்தால் ஒரு 2 இருக்குது, 21, 23. ஸோ கரெக்டாக 23 வந்திருக்கு. ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன 10 ஆட் பண்ணியிருக்கோம். அப்போ 33 தான் வரணும். ஸோ 33 ஒரு 41 ஆட் பண்ணால் 74. ஸோ 74 கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 14. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிற ஃபைட்டர்ஸ். வெரி வெரி ஈஸி கொஷின். நவ் ஐ சால்வ் த 15th கொஷின். இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? பிலேருந்து எம் வந்திருக்கு. ஸோ பிலேருந்து எம்முக்கு -3. அதே மாதிரி எம்லேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு ஜே வரணும். ஸோ ஜே வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஜேலேருந்து ஜிக்கு -3 கரெக்டாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டிலேருந்து ஜி வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். டிலேருந்து ஜிக்கு +3. தென் ஜிலேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு ஜே வரணும். ஸோ அகெயின் தான் ஜே தான் வரணும். அப்போ 2 வாட்டி ஜே தான் கொடுத்துருக்காங்க. நான் ஏன் திருப்பி அதை செக் பண்ணி எனக்கு டவுட்டாக இருக்குது. லீவ் இட். 3rd லெட்டரா ஒய்லேருந்து வி வந்திருக்குப்பா. ஸோ ஒய்லேருந்து விக்கு -3 அண்டு விலேருந்து -3 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரணும்? எஸ் வரணும். ஸோ அப்படி எஸ் வர மாதிரி எனக்கு 4th ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 4 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 15. 16th கொஷின் பார்த்தலாமா ஃபைட்டர்ஸ்? ஓகே. இதில் என்னப்பா பண்ணுறோம்? சியிலேருந்து எஃப் வந்திருக்கு. ஸோ சியிலேருந்து எஃப்க்கு +3. அதே மாதிரி பிலேருந்து இக்கு +3 தான். ஸோ ஆர்லேருந்து +3 பண்ணால் நம்மளுக்கு 21 நத்திங் பட் யூ. ஸோ யூவில் வர மாதிரி நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. அதான் ஃபஸ்ட் அண்டு தேர்டு. ஓகே. ஸோ ஓலேருந்து எம் வந்திருக்கு ஃபைட்டர்ஸ். ஓலேருந்து எம்முக்கு -2. அதே மாதிரி ஆர்லேருந்து பிக்கு -2 கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஏலேருந்து -2 பண்ணால் நம்மளுக்கு ஒய் வரணும். ஸோ அப்படி ஒய் வர மாதிரி நம்மளுக்கு 3rd ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 16. ஓகேங்களா? ஸோ இதுவும் ஈஸியான கொஷின் தான். அண்டு வி மூவ் டு த
எத்தனாவது கொஷின்? 17th கொஷின். ஸோ எந்த 2 சைன் இன்டர்சேஞ்ச் பண்ணால் நம்மளுக்கு வந்து என்ன சொல்கிறது 168 வரும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிள் தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிடலாம். ஸோ டிவைடுக்கு பதிலாக மைனஸ் போட்டால் வருமானா வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. 24 ப்ளஸ் தானே, ப்ளஸ் 72 மைனஸ் 12 அண்டு இன்ட்டு 36 டிவைட் பை 12. யா, ஸோ இது வந்து 3 டைம்ஸ் பண்ணால் இங்கே மைனஸ் 36 வருது ஃபைடர்ஸ். அப்போது வந்து மைனஸ் 36னால் இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் மைனஸ் 12 இருக்குது. ஆனால் இங்கே 72 தான் வந்திருக்கு, இங்கே 68 168. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் வரல. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷன் செக் பண்ணி பார்த்துலாம் ஃபைடர்ஸ். செகண்ட் ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 இருக்குது. தென் ப்ளஸ்ஸு பதிலாக இன்ட்டு போகிறோமா, இன்ட்டு 72 டிவைட் பை 12. தென் இன்ட்டுக்கு பதிலாக ப்ளஸ் தானே, ப்ளஸ் 36 மைனஸ் 12. இதுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் 24 டேரெக்டாக வந்துடுது. ஸோ இதை கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு 2 டைம்ஸ் வருது ஃபைடர்ஸ். தென் மந்த்லி பண்ணால் 144, ஒரு 24 ஆட் பண்ணால் 168. யா, 168 வந்திருக்கு. ஸோ வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் 2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 2 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் வாட்டுப்பா 17. யா, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாமா ஃபைட்டர்ஸ் இப்போ? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன? 18th கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்களா? யா, ஸோ அப்போ பார்க்கும்போது ஃபஸ்ட்டு என்ன ஃபைட்டர்ஸ் வரும்? டேரெக்டாக நீங்கள் ஆப்ஷன் வந்துருங்க. 1 2 3 5 4 விட்டுருங்க. 1 2 3 5 செக் பண்ணலாமா? ஸோ பிஆர் தான் எல்லாத்துலேயும் ஸ்டார்ட் ஆகுது. தென் பிஆர் ஐ அண்டு 5 பார்க்கும்போது ஓ வருது. அதுக்கு முன்னாடி ஐ தான் வருது. அப்போது அதையும் பார்க்க முடியாது. தென் நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு என் வந்திருக்கு. என் வந்து 14 தெரியும். ஓ வந்திருக்கு, எஸ் வந்திருக்கு. அப்போது எல்லாமே 15 தான். அப்போ என் தான் ஃபஸ்ட்டு வரணும். அப்போ 2ல் தான் ஸ்டார்ட் ஆகணும். ஸோ அப்போது பிகாஸ் என் வந்து 2ல் தான் வந்திருக்கு, பிரிண்ட்டில் தான். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்சு அதான் ஃபஸ்ட்டு வரும். அப்போ டேரெக்டாக ஆப்ஷன் 3. யா, ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 18. நீங்கள் இந்த மாதிரி சால்வ் பண்ணாமல் நீங்கள் ஒவ்வொரு லெட்டராக நீங்கள் எது ஃபஸ்ட்டு வரும் செகண்ட் வரும் நம்பர் போட்டே வந்தீங்கன்னா டைம் ஆகும். ஸோ ஆப்ஷன் வச்சு போகிறது பெட்டர். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 19th கொஷின் பார்த்தலாமா ஃபைடர்ஸ்? ஸோ இதில் என்னப்பா பண்ணியிருக்காங்க? கொடுத்துருக்கிற இமேஜ் வந்து ரொட்டேட் பண்ணாமல் டேரெக்டாக 4 ஆப்ஷன் பொருந்தி எதில் ஆன்சர் வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு ஃபஸ்ட் ஆப்ஷன்லேயே வருதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த இமேஜ் இருக்குல்ல, இது வந்து அப்படியே பாருங்கள், இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போகுது. தென் அப்புறம் பெண்ட் ஆகுது. தென் அப்படியே கீழே வந்து ரைட் எடுக்குது. ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர். நீங்கள் எந்த ஆப்ஷன் வேணும் செக் பண்ணி பாருங்கள். செகண்ட்லேயும் வராது, தேர்ட்லேயும் வராது, ஃபோர்த்லேயும் வராது. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ மூவ் டு த ஃபைனல் கொஷின். இதில் என்னப்பா பண்ணுறோம்? ஈஸியாக தான் ஃபைட்டர்ஸ் இருக்கும், நம்மளுக்கு தெரியும். அன்ஃபோல்ட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சென்டர் நம்மளுக்கு 4 சர்க்கிள் வரணும். ஓகேங்களா? ஒரு பார்ட்டில் சர்க்கிள் இருக்குன்னா அப்போ மிச்சம் 3 பார்ட்லையும் சர்க்கிள் இருக்கணும்ல. அப்போ 4 சர்க்கிள் சென்டர் வர மாதிரி எல்லா ஆப்ஷன்லையும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி நம்மளுக்கு 4 ட்ரையாங்கிள் வரணும். ஓகேங்களா? பிகாஸ் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குல்ல, அப்போ 4 ட்ரையாங்கிள் வரணும். இதில் 6 இருக்குது, இதையும் ஸ்கிப் பண்ணிடலாம். இங்கே 4 தான் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக இருக்குது. ஆனால் வந்து பாருங்கள் எல்லாமே ஒரே டைரெக்ஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ கீழே இருக்கிறதுக்கும் மேலே இருக்கிறதுக்கும் நம்மளுக்கு மிரர் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். ஓகேங்களா? சாரி, வாட்டர் இமேஜ் ஃபார்ம் ஆகணும். ஸோ அப்படி வாட்டர் இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி எனக்கு ஃபஸ்ட் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1 இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 20. ஓகேங்களா? ஸோ இப்போ 20 கொஷினுமே சால்வ் பண்ணிட்டோம் ஃபைட்டர்ஸ். நீங்கள் 20க்கு எவ்வளோ மார்க் எடுத்துறீங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்டு கண்டினியூஸாக வீடியோஸ் வரும். 6 o'clock நம்ம டெய்லி மீட் பண்ணலாம், எக்ஸாம் நடக்கிற வரைக்கும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் ஃபைட்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.